வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெட் கலர் டிஷர்ட் போட்டதுனால ராவோட ரிவ்யூவில் ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனல் இருக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் சேலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே அரக பறக்க பார்த்தீங்கன்னா ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு கோடி ரோட்ஸு. ஏன்னா ஏஜே ஸ்டைல் எப்போ வரோன்னா அவனை எப்போ தீர்த்து கட்டலான்னு சொல்லிட்டு போன வாரம் அடித்தார்ல, திருப்பி கொடுக்கணும்ல. அதே மாதிரி மெயின் ஷோவில் என்ன நடக்குதுங்க தான் பார்க்கலாம். இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே சோலோ சிக்காவோட முகத்தை தான் கட்டுறாங்க. கூடவே டாங்கா லாலா பிளட் லைனில் இணைவதற்காக WWE பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த எக்னாலஜி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை நடத்துறதுக்காக பண்ணுறாங்களாம். பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்கிறாரு. டாங்கா லாலா ரெண்டு பேருமே பிளட் லைனில் இணைந்திருக்கிறாங்க. அதில் டாங்கா லாகா வந்து இன்னும் அஃபிஷியலி வந்து பிளட் லைனில் ஜாயின் பண்ணதான் உங்கள் மத்தியில் சொல்லலை. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சோலோ சிக்காவை சொல்கிறாரு. நீ அதை மட்டும்தான் சொல்லணுமா? போன வாரம் நடந்த ஃப்ரைடே நிட்ஸ் மட்டும் இல்லை, கெவின் ஓவன்ஸ் வந்து உன்னை அட்டாக் பண்ண வந்தான். அப்போ உன்னை காப்பாற்றுறது யார்? டாங்கா லாலா தான். அவங்களுக்கு நீ நன்றி சொல்லணுமே அப்படின்னு நீ சொல்லும்போது, சரி நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் தேங்க்யூ சொல்கிறேன். போன வாரம் வந்து டாங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. டாங்கா லாலா ஏதோ மிரட்டிட்டு பார்லிமெண்ட்டை ஏதோ அப்பாலஜி ஆகிற மாதிரி பண்ணுறாரு. இப்படி வைக்கிறாருங்கிறப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து பால் ஹேமனை பற்றினா இந்த அளவுக்கு ஒடுக்கிட்டாங்க. அந்த மனுஷன் பாவம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் கடுப்பாயிட்டார் போல இருக்குது. பார்லிமெண்ட் தலையில் கை வச்சு நிற்காரு. அப்போ அந்த நேரத்தில் யார் வரா பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்போது கெவின் ஓவன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக யார் வரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வராங்க. இவங்க மாற்றி அடிச்சுக்கிறாங்க. பால் ஹேமன் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் சோலோ சிக்காவா. நேரடியாக போகிறாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்குதே, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்றைக்கி நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிறது பிளட் லைன் வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் கெவின் ஓவன்ஸுக்குள்ளே ஒரு 6 man tag team மேட்ச் நடக்கணும். அது நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது, இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்லிமெண்ட் முழிக்கிறாரு. என்னடா அது ஒரு கிறுக்கு பைல்கிட்ட வந்து மாட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாரு போல இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் நம்ம சோலோ சிக்காவா டாங்கா லாலா வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் ஒரு 6 man tag team மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணுவாங்க. இது அஃபிஷியலி ஒரு மேட்ச் கார்டாக இன்றைக்கி ஸ்மாக்டவுனே சொல்லிட்டாங்க. ஆனால் பால் ஹேமன் வந்து நம்ம நிக்கோலோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை சொல்லியிருக்காரு. அது மாதிரி கோடி ரோட்ஸு வெறி கொண்டு தேடுறாரு. எங்கடா போனால் தான் ஏஜே ஸ்டைலு என்ன அட்டாக் பண்ணிட்டு பேசாமல் போயிட்டு இருப்பான், நான் பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, வரட்டும். இதுக்கு நம்ம நிக்கோலஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜே ஸ்டைல் வந்து இப்போ எனக்கு ஃபோன் அடித்தான், இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் அவனுக்கு அவனுடைய ஓசி டீமோட வந்துக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி அப்பாலா க்ரூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏஞ்சல் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட போகிறாரு. அதுக்காக ரெடியாக இருக்கும்போது எஸ்கோபாருடைய ஃபண்டாஸ்மா டீம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இவரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்பாலா க்ரூஸோட மைண்ட் வைஸ் என்ன தான் இருக்கும், நானே இந்த வருஷத்தில் இப்போ தான்டா 2வது தடவையாக சண்டை போட போகிறேன், அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியனான பியாங்கா பெலர் அண்ட் ஜாக் ஆர்கல் 2 பேருமே இணைந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் இண்டி ஹால்வர் மற்றும் கேண்டிஸ் கூட மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபை ரிஷோட்டாவா அண்ட் ஷைனா பெஸ்லர் மற்றும் ஸ்டோக்கி ஸ்டாக் வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக சண்டை போட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா பியாங்கா பெலர் மற்றும் ஜார்கார்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இவங்க வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா ஜார்கார்களையும் பியாங்கா பெலரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஜார்கார்கள் பியாங்கா பெலர் 10 ரெசர்ஸ் சேர்ந்து வந்தால் கூட தூக்கி போட்டு பந்தாடுற அளவுக்கு பலம் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிவிஷனில் டாக் டீம் டிவிஷனில். அதனால் யார் வந்தாலும் தூக்கி போட்டு மேய்ச்சிட்டாங்க. அது மாதிரி கோடி ரோட்ஸ் காத்திருந்தாரு தெரியுமா, ஏஜே ஸ்டைல் வந்துட்டார். ஆனால் ரெஃப்ரீஸ்லாம் தடுத்து நிறுத்துறானுங்க. போங்கடா உங்ககிட்ட கெஞ்சிட்டுலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு மெயின் ஷோச்சுக்கு போயிடுது. ஏஜே நீ எங்கே இருக்க, வாடா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைல் வராது. நீ போன வாரம் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம், உனக்கு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட கேட்டுக்கணும். நான் கேட்டேனடா ஏஜே ஸ்டைல் சொல்லாரு. நான் கேட்டேனே, எவன் தாரா என்ன எவன் மதிச்சான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, போன வாரம் அட்டாக் பண்ணது என் லெவலை பற்றியா? சரி உனக்கு என்ன வேணும்? ஏமா எனக்கு WWE சாம்பியன்ஷிப் பண்ண டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். சரிடா உனக்கு நான் WWE சாம்பியன்ஷிப் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தானே, ஓகே நீ வச்சுக்க, கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் நம்ம மோதிக்கலாம். ஏஜே ஸ்டைல் சொல்கிறாரு. இதுதான்டா, இதுக்காக தான் நான் பண்ணேன்னா கிடச்சிட்டு பற்றியா
நான் அவனை நிக்கோடோஸை கேட்டேன், தந்தானா ஒன்று அட்டாக் பண்ணேன் கிடச்சிட்டு. இப்போ நம்ம கோடி சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான், பட் ஆனால் அந்த மேட்ச் வந்து சாதாரண மேட்ச்சில் நீ தோக்குறேன்னு வாயால் சொல்கிற, இது ஐ குவிட் மேட்ச்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏஜே ஸ்டைல் நோன்னு சொல்கிறாரு, ஆனால் நிக்கோடோஸ் இப்படி காட்டின சிம்பிளை பார்த்தீங்கன்னா இப்படி காட்டிட்டாரு. எஸ், இந்த மேட்ச் ஐ குவிட் மேட்சாக நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு. என்ன ஒரு கோவம் அந்த கரடிக்கு. நம்ம ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த பயங்கரமான ஹீல்டன் தனம் தான் காட்டுறாரு. ஓசி கூட இருந்தால் தாங்க ஏஜே ஸ்டைலோட ஹீல்டன் தனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. இந்த தனியாக இருக்கும்போது அந்தளவுக்கு செட் ஆகலை. ஓசி ஏஜே ஸ்டைல் அப்போ தான் அந்த டீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் கோடி ரோட்ஸ் ஏஜே ஸ்டைலுக்குள்ளே ஒரு ஃபியூடை பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு போகிறானுங்க. கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா உருப்படியாக கொண்டு போகிற முதல் ஸ்டோரியில் நின்றுது. அதை நம்ம பாராட்டி ஆகணும்ல. நம்ம நிக்கோலட்ஸே சொல்ல வருவாங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியில் என்ன கொண்டு போகிறாங்க. சரி, கேஸ்டில் இது ஒரு ஐ குயிட் மேட்ச் நடக்கும்போது, பட் நான் மெயின் ஈவெண்ட்டை நடத்த மாட்டானுங்க. ஏன்னா மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். சரி, என்னத்தை தான் நடத்துகிறானுங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஜே ஸ்டைல் நீங்கள் பிளான் போட்டது நடந்துச்சு. சரி, இது நடந்துட்டா கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் ஐ குயிட் மேட்ச் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டானுங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்மெலோ ஐஸ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்ஏ நைட் அவர் கூட ஒரு மேட்சோட போகிறாரு. எல்ஏ நைட்டுக்கும் இவருக்கும் மேட்ச் நடக்கும்போது யார் வின் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். எஸ், எல்ஏ நைட் தான் வின் பண்ணார். என்னப்பா ஸ்மாக்டவுனுடைய அடிமட்டத்துலேயும் ப்ரைம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? சரி, இப்போது இந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்ஏ நைட் வந்து ரொம்பவே க்ளீனாக கார்மெலோ ஐஸை பீட் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்ஏ நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. எல்ஏ நைட் எங்கே இருக்க, நான் வாங்கிட்டு இருக்கிற யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும், கூடிய சீக்கிரம் அவங்க கூட மோதணும், எங்கே இருந்தாலும் வாப்பா, கூடிய சீக்கிரம் நான் அவங்க கூட கிட்ட இருக்கிற டைட்டிலாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரமவும் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்ஸ் பேசியிருக்காரு. இவங்களுக்குள்ள சம்மர்ஸ்லாமில் தானே மேட்ச் இருக்குது, அதுக்கான ஸ்டோரின்னு இப்போவே மெருகேற்றுறாங்க போல இருக்குது. சரி, ஏற்றட்டும். சம்மர்ஸ்லாமில் ஒரு சிறப்பான சம்பவமாக பண்ணால் சரிதாங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து ஸ்டிஃபனி வந்து நடந்துக்கிட்டே வராங்க. ஸ்டிஃபனி வந்து பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நயா நீ வந்து இப்போதைக்கு வந்து குயினாக மாறிட்டேன், நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன், மற்றும் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், கண்டிப்பாக புரிஞ்சுக்க, வா சப்போர்ட்டிங்கு நான் எப்போவுமே இருப்பேன், நீ எப்போவுமே குயின் தான், அந்த குயினுக்கு சப்போர்ட்டிங்கு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபனி வந்து நம்ம நயா ஜாக்ஸை பற்றி சொல்கிறாங்க. நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பலாமா, சரி நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைச்சிக்கிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பெய்லியோடைய டைம். பெய்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் யார் கூட மோத போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோத போகிறதுலாம் இல்லை, அவங்க வந்து பைப்பர் நிவின் கூட கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் மோத போகிறாங்களா, அதுக்கான ஸ்டோரி லைன். ஆக்சுவலி பைப்பர் நிவின் வந்து பெய்லி கூட க்ளீனாலாம் மேட்ச் ஆடி அவங்கள பீட் பண்ணல, நயோமி மூலியமாக தான் பீட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஏன் வந்து இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் யூகே. பைப்பர் நிவின் வந்து ஒரு யூகே, அதாவது அவங்க வந்து ஒரு யூகே நாட்டு குடிமக்கள், ஐரோப்பா நாட்டு குடிமக்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் இருந்தவங்க, அதனால் அவங்களுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ட்ரூ மேக்கிண்டருக்கு வேர்ல்டு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியோ அதே மாதிரி இவங்களுக்கு WWE உமன் சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இதே அரங்கத்தில் நான் வந்து யூகேல ஐரோப்பா கண்டத்தில் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சாம்பியன் ஆகியிருக்கிறேன், அதுவும் வந்து கேஸ்டிலில் வந்து நான் சாம்பியனாக இருக்கிறேன், அது வந்து யுனைடெட் கிங்டம் சாம்பியன்ஷிப்பு. அதே மாதிரி இந்த தடவை உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து நான் வின் பண்ண போகிறேன், இது என்னுடைய மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்க போது பெய்லி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவின் சொல்கிறாங்க. எஸ், உண்மை தான். பைப்பர் நிவின் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான NXT UK சாம்பியன்ஷிப்பை யூகேல பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒரு காலத்தில். அந்த சாம்பியன்ஷிப் இருக்கும்போது இப்போ மீண்டும் சாம்பியன்ஷிப்பும் வருவாங்க. லோகான் பால் ஒரு ப்ரொமோ பேசுகிறாரு, நான்ப்பா ஸ்மாக்டவுனில் நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், என் டைட்டிலுக்காக ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான் போல இருக்குது, வெயிட் பண்ணட்டும், ஃபஸ்ட்டு எல்ஏ நைட் அவனை வளர்த்துக்கட்டும், ஏன் கூட மோதணும்னா என்னத்த சொல்ல, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒருத்தன் கூட பாக்ஸிங் விளாடணும், இந்த பாக்ஸிங் விளாடி அவங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் பிடுங்கினதுக்கப்புறமா உங்ககிட்ட வாரேன், சரியா எல்ஏ நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸ் நம்ம பாக்ஸிங்காக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் ப்ரொப்பர் ஆகிட்டு இருக்காரு, அதனால் இப்போ WWEக்கெல்லாம் வரமாட்டார், சம்மர்ஸ்லாம் டைம் தான் வருவார், அதனால் அது வரைக்கும் காத்துட்ருங்க. எல்ஏ நைட்டு சாரி நம்ம எல்ஏ நைட் தான், கரெக்ட் தான், எல்ஏ நைட் தான். இந்த கண்டினியூவாக 9 நிமிஷம் ஆகிட்டுல வீடியோ தொடர்ந்து பேசுறதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் இன்றைக்கி யாருக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராப்பீஸ் வெர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அது மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடக்குது. நம்ம பைப்பர் நிவின்
அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நயோமி சொல்கிறாங்க, உன்கிட்ட இருக்கிறாள் இவ ரொம்பவே மோசமானவ மற்றும் நீயும் ரொம்ப மோசமானவள் தான், உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிக்கோட்ட சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு பிடிக்கலையா, சரி நெக்ஸ்ட் வீக் வந்து மேட்ச் வச்சுக்குவோம், அவங்க பைப்பர் நியூக்கும் நயாமிக்கும் நெக்ஸ்ட் யூகே தான் நடக்குது இல்லை, பைப்பர்னுடைய ஹோம் டவுனில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நீ மோதுற அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. எஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பைப்பர் நியூவிங் அவங்க ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் விட போகிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலண்டினா டபிள்யூபிள்யூடைய ரெஸ்லர் கிடையாது, யூஎஃப்சியோடைய ரெஸ்லரான வேலண்டினா இன்னைக்கு வந்து பார்க்க வந்துருக்குறாங்க. அதே மாதிரி பிளட் லைனில் இருக்கிற சோலோ சிக்காவா டாங்கலோலா அப்புறானியாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் இவங்க எல்லாருமே வராங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 6 மேன் டாக் டீம் மேட்சும் நடக்க போகிறது. மேட்சும் அது நல்லா தான் நடக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க. சோலோ சிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ரெஸ்லர் ஆனதுக்கப்புறமா அவருடைய மூவ்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மை ஸ்கில் பார்த்தீங்கன்னா பேச கற்றுக்கிட்டாரு, நல்லாவே பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னரை போட்டு நம்ம சோலோ சிகாவை முடிக்கலான்னு பார்க்கும்போது டாங்கா நம்ம கெவின் ஓவன்ஸோடைய காலை பிடிச்சி இழுத்துட்டு பயங்கரமாக அட்டாக் போயிட்டுருக்காரு. சோலோ சிகாவை கடுப்பாயிட்டார், போங்களான்னு சொல்லிட்டு ஸ்டீல் தேர் எடுத்து மண்டையிலேயே ஒத்தாடி டிஸ்குவாலிஃபைல முடிச்சிருவோம், உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், டிஸ்குவாலிஃபைல முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபைல முடிச்சுட்டாரு. என்ன ரங்கா நல்லா இருக்குதா? இதில் நம்ம கெவின் ஓவன்ஸ் பயங்கர கடுப்பாயிட்டாரு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சோலோ சிகா அட்டாக் பண்ணாரு. ஆனால் இவங்க 3 பேர் ஸ்டீல் பர்ஃப்ஸ் ஆல்ரெடி ஸ்டீல் சேர் அடி வாங்கிட்டு இருக்கனால ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா சாவி முடியல சொல்லிட்டு கிடக்கானுங்க. இவனுங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகா வந்து அவரோட சம்மோன் ஸ்பைக்கை போடுவான்னு பார்த்தா ரோமன் ரெயின்ஸோட ஸ்பியரை பார்த்தீங்கன்னா போடுறாரு. சோலா ரோமனா முழுசாக ரோமனா மாட்டியா சரி பாலியமோட ரியாக்ஷன் என்னத்த சொல்ல, இப்படி நிற்காருங்க, பாவமாக இருக்குது பாலியமனை பார்க்கும்போது. சோலோ சிக்கோ முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமனா மாறிட்டார். மாண்டஸுக்கு ஸ்பியரை போடுறாரு. கெவின் ஓவன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா அவர் மீண்டும் பிளட்லைன் அடிக்கிறாரு. இவன் திரும்ப மாட்டான் பாபா, இவனுக்கு பாறையை கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி செக்ஷனை பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளீன் பண்ணி ஷீல்டோட ஃபினிஷருக்கு தெரியுமா அது மாதிரி பிளட் லைனும் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி நான் போடட்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூக்கி ஒரு கோடு சாவடான்னு சொல்லிட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் எப்படி கங்காவை மாறின நம்ம ஜோதிகாவை பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸாக மாறி இருக்காரு நம்மளுடைய சோலோ சிகாவா. என்னத்தை சொல்ல, சரி இன்னைக்கு ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியில் இருக்கிற மக்கா இந்த திங்கக்கிழமை எனக்கு கல்யாணம் இருக்குது. ஸோ நியூ பஸ் ஸ்டாண்டு கிட்ட சுபஸ்ரீ ஹால் சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு எல்லோரும் வந்துருங்க சரிங்களா. அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா? டட்டா.